கவர்மெண்ட்டு உண்மையாக நடக்கிறது தப்பு. ஃபுல்லாக மின்வெட்டு பிரச்சனை நிறைய. அது இல்லாமல் வந்து தண்ணி இல்லை, யாருக்கும் குடி தண்ணி இல்லை. ஃபஸ்ட் நான் அந்த தண்ணினா அந்த ஒயின் ஷாப் தண்ணியை நான் பற்றி பேசலை. ஒயின் ஷாப்புக்கு அவன் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொன்னார்ல ஒரு சிஎம். இப்போ இருக்கிற சிஎம் சொன்னார்ல கரூரில் போயிட்டு. அப்போ போய் நீ 150 ரூபா கொடுத்தா தான் ஒரு குவார்ட்ரு கொடுக்குறான். அதுக்கு நீ 10 ரூபா வாங்குறல. அப்போ நீ என்ன பண்ண? 60 ஆயிடுச்சுல உனக்கு, 45 நாள் 50 நாள் ஆகுதுல நீ சிஎம் ஆகி. நீ என்ன பண்ணியிருக்கிற? அதை மட்டும் நான் கேட்கல. அதை விட்டுரு. ஒயின் ஷாப் வந்து நீ நிறுத்து, மூடு. அது நீ வந்து நிறுத்துறேன்னு சொல்லி தான் மக்கள்கிட்ட வந்து ரீல்ஸ் போட்டு நீ ஓட்டு வாங்கினேன். இப்போ நிறைய ஊழலாட்சி பண்ணுறாங்க. ஏன் விஜயபாஸ்கர்ன்றாங்க? விஜயபாஸ்கர் என்ன ஏதாச்சும் பண்ணானாலும் எதுவும் பண்ணலை. பணத்தை சேர்த்து வச்சுருக்கான், மெடிக்கலில் படித்து கல்லூரி காது கட்ட. இப்போ அந்த ஆளுக்கெல்லாம் ஊழல் இருக்குது. அதனால் இங்கே வந்து காப்பாற்றிக்க மக்களுக்கு நல்லது செய்யலை. இது விஜய்க்கும் தெரியும். தமிழ்நாடுங்கிறது வந்து ஒரு ஊர் கிடையாது, ஒரு தெரு கிடையாது, ஒரு ஸ்டேட்டு. உடனே செய்யணும்னா இதுக்கு முன்னால் செஞ்ச ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிட்டு தான் நம்ம அவர் இப்போ வரணும். 50 நாள் எதிர்பார்க்கக்கூடாது. அப்போ பார்க்க போனால் 30 வருஷம் கட்சி என்ன கிழிச்சிது நம்ம தமிழ்நாட்டில். மினிஸ்டர் உட்காந்துக்கிறங்க மினிஸ்டர் எல்லாமே சரி கிடையாது. ஃபஸ்ட்டு எல்லாமே அந்த ஃபோன் மயக்கம், ரீல்ஸ் மயக்கம். மக்கள் போட்டதும் அந்த ரீல்ஸால் தான் ஓட்டு போட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரில. ஒரு ஸ்கூலில் போயிட்டு அது அந்த பொண்ணு பேர் எனக்கு தெரில, அது என்னோட சின்ன பொண்ணு தான், கீர்த்தனாவா? அது அது வந்து ஒரு கேட்கலாமா? நீ ஒரு மினிஸ்டர்னா நாங்கள் உனக்கு மரியாதை கொடுக்குறோம். நீ எப்படி நீ பொதுமக்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா? இல்லை, அது குழந்தையாக இருக்கட்டும் இல்லையா இருக்கட்டும், அந்த ஸ்கூல் உள்ள நீ கவர்மெண்ட் ஸ்கூல் உள்ள போயிட்டு நீ உன்னோட இது தான் உன்னோட கவர்மெண்ட்டு, நீ போகிற மினிஸ்ட்ரி எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். அது பேச வேண்டிய தப்பு. அது தவறான வார்த்தையா இல்லையா? நான் உங்ககிட்டே கேட்குறேன். ஏன்னா இப்போ விஜய் வந்து ஒரு சாப்பிட்றதுக்கு பணம் இல்லை அப்படி இப்படின்னு நினைக்க தேவையில்லை. ஏன்னா அவர் திருடர் அல்ல, இன்னமும் எந்த இது குற்றம் செய்யலை, முடிஞ்சு போச்சு தெரியுது. தமிழ்நாடே கொஞ்சம் அமைதியாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குறாங்க. முதல்வர் அவருக்கு உண்டான வேலையை பார்க்குறாரு. மினிஸ்டர்கள்லாம் அவங்கவுங்க துறையில் உள்ள வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஏரியாவை போய் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் டைம் கொடுக்கணும், நம்ம அவசரப்படுத்தக்கூடாது. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் யங்ஸ்டரில் வந்து ஓரளவு நல்லா பண்ணுறாங்க. என்ன ஒன்றும் கிடையாது. A to Zல சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்னா நீ என்ன பண்ண? கவர்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு நீ என்ன பண்ண அது மட்டும். காமராஜர் ஐயா உத்தமருக்கு அடுத்து அத்தனை பேருமே திருட்டு பயலுங்க தான் நிரூபிக்கப்பட்டது. கோர்ட்லையும் கேஸ் போட்டிருக்காங்க. இப்பவும் இருக்கும், மக்களுக்கும் தெரியும் அவனுங்களும் திருடனுங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ கோர்ட்டில் கேஸ் பெண்டிங் வச்சுருக்காங்க. இப்போ எந்த மந்திரிக்காச்சும் தண்டனைன்னு கொடுத்து எவனாச்சும் 5 வருஷம் 10 வருஷம் இருக்கிறானா? ஒரு 1000 ரூபா திருட்டு ஒரு கொலை பண்ண உள்ளே போயிடுறான். அது சட்டத்தை பற்றி நான் சொல்ல போட்டுறாங்க பிடிச்சி. இப்போ இவனுங்களுக்கெல்லாம் 500 தூக்கு தரணுமே. இதுக்கெல்லாம் எங்கே அரசு தூங்குதா? அது ஜாதி கொலைகள் இன்னைக்கு இல்லை, அது இன்னைக்கு இல்லை, தொன்று நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும். அது வந்து ஒரே நல்ல மாறுங்கிற மாதிரி இன்றைக்கி ஜென்ரேஷன் மாறுது. இன்றைக்கி எஸ்சி பார்க்குறதில்ல, பிள்ளை பார்க்குறதில்ல, ஐயர் பார்க்குறதில்ல, முதலியார் பார்க்குறதில்ல, செட்டியார் பார்க்குறதில்ல, கோனார் பார்க்குறதில்ல. இன்றைக்கி இல்லை ஜென்ரேஷன். இப்போ இந்த நடந்தது ஆணவ கொலைங்களே இதெல்லாம் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா காலத்தில் உள்ள இது ரிவெஞ்ச் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இன்றைக்கி இருக்கிறவங்க மாறிட்டு தான் வராங்க. அதில் வந்து இது கிடையாது. பழைய நிகழ்ச்சியை வச்சு அந்த பழி வாங்குறது அதுதான் போயிட்டு இருக்கிறது. புதுசாக ஒன்றும் நடக்கிற மாதிரிலாம் இந்த ஆட்சி மேலே குறையெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. கவர்மெண்ட்டை வந்து என்ன சொன்னேன்? நீ இப்போ ஒரே ஒரு நிமிஷம், அந்த அப்பா அவர் சொன்னார்ல, அது வந்து ஒரு குடும்பத்தில் நடக்கிற சண்டை, அதனால் வந்து நம்ம கவர்மெண்ட் சிஎம் என்ன பண்ண முடியும்னு அவர் சொல்கிறாரு. நான் ஒன்றேன்னு கேட்குறேன், அதை சொல்லி தானே நீ ஓட்டு வாங்கினேன்? எம்எல்ஏக்களில் ஒரு சில சின்ன தவறுகள் பண்ணுற மாதிரி வருது. அது பெரிய தவறு இல்லையே. அதாவது நம்ம தலைவரை பொறுத்த வரைக்கும் கரப்ஷன் இருந்தால் தான் மெயின் ஃபால்ட்டு. வேறு ஏதாவது தொழில் போகிற இதில் ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா சால்வ் பண்ணிக்கலாம். அதை சொல்லி தானே நீ ஓட்டு வாங்கின? தாய்மாருக்கு நான் தாய் மாமனாக இருப்பேன், என் மகளிருக்கு நான் வந்து அண்ணனாக இருந்து எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு நீ சொன்னல. என்ன பண்ண? இன்னமும் எல்லாம் கஷ்டப்பட்டு அன்னைக்கு அவங்க நல்லது புரிஞ்சாங்க, நம்ம ஏன் நீ கஷ்டப்படுறோம்? இன்றைக்கி மக்கள் கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டப்பட்டு தானே ஓட்டையே மாற்றி போட்டாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, அவர் செய்வார். இவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு வாய்ப்பு இருந்தது. ஜெயலலிதா அம்மா மேலே நம்பிக்கை வச்சாங்க. அந்த அம்மாவுக்கு லாஸ்ட்டு சாகரத்துக்கு முன்னால் தான் ஞான உதயமே பிறந்தது. கடைசி நேரத்தில் நமக்கு அந்த லக்கு இல்லை. அதுக்கப்புறம் உள்ள ஆட்சி மக்களுக்கே தெரியும் எத்தனை கோடி கடன் வாங்கியிருக்காங்கன்ட்டு. இப்போ இவர் வந்து கடனே வாங்காமல் இருக்கிறத மேனேஜ் பண்ணி கொண்டு போனாலே நம்ம போகிறோம்னு நினைக்கிறோம். டி நகர் மார்க்கெட்டில் கடையே இல்லை, காலி பண்ணிக்கிறீங்க. எத்தனை வருஷம் மார்க்கெட்? எங்கள் மார்க்கெட் அது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அந்த மார்க்கெட் இருக்குது. நீ வந்து இன்னைக்கு ஒரு நாள் அந்த கடையை நீ காலி பண்ணுற. யார்? புஷி ஆனந்த் மேலே நான் வைக்கிறேன். உனக்கு நான் துட்டு கொடுக்கல, நீ மார்க்கெட்லேருந்து உனக்கு வசூல் வரலன்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட்டே நீ காலி பண்ணுற. போய் எடு, அந்த டி நகர் மார்க்கெட்டை போய் எடுத்து பாரு. இன்னைக்கு நடந்த சூழ்நிலை நான் சொல்கிறேன். உனக்கு துட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு
எங்களுக்கு என்ன A to Z தெரியாமையா இருக்கும்? எல்லாத்தையும் பார்க்காமையா இங்கே இது எனக்கு வந்து 37 வயசு ஆகுது. இங்கேயே பிறந்து வளர்ந்தேன் டி நகரில் நான். நீங்கள் யார் ஃபஸ்ட்டு பாண்டி பஜார்லேருந்து வந்து நீங்கள் ஜெயிச்ச உனக்கு என்னான்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு மக்கள் வந்து யதார்த்தமாக இந்த ஃபோனில் ஓட்டு போட்டாங்கப்பா. இந்த ஃபோனால் கவர்மெண்ட் இது இந்த என்னத்தை சொல்கிறதுனே எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் இது மக்களுக்கு தீய சக்தி ஏற்படுத்துகிற ஒரு கவர்மெண்ட். நீ வந்து தீய சக்தின்னு சொல்கிற. நான் சொல்கிறேன் நீ தான் தீய சக்தியே. உண்மையாக சொல்கிறேன் நீ தான் தீய சக்தி. ஏதோ ஒரு சினிமா மோகத்தில் வந்து மக்கள் ஓட்டு போட்டாங்க. நீ தான் உண்மையான தீய சக்தி. தமிழ்நாட்டுக்கு உண்மையான தீய சக்தி யாருன்னா நீ தான். காமராஜர் 54 இருந்து ஆண்டார். ராதாகிருஷ்ணன் எல்லாம் வந்தாங்க. இது வரைக்கும் கொலை குத்தி எங்கேயோ நடக்குது. இது வரைக்கும் ஒரு 10,000 பேர் வெட்டிக்கிட்டு செத்தாங்க போனாங்க. அதுக்கு மக்களுக்காக அத்தனை பேர் வெட்டிக்கிட்டு இது மாதிரி ஆவண கொலை ஜாதி கொலை நடந்துக்கிட்டா இருக்கு டெய்லி. இப்போ கூட நம்ம தமிழ்நாட்டில் ஏதோ ஒன்று இந்த மதிமயக்கம் எப்படின்னா அது ஒரு போதைக்காரன் மாதிரி. அதுக்கு ஏதோ ஒரு கண்பார அஃபெக்ட் ஆகிருச்சுன்னா அந்த நேரம் பொறுத்தது அது அப்படி போய் ஆகுது. ஆவண கொலை எப்படி ஆகும்? இப்போ அரசு அதை சட்டம் கொண்டுக்கிட்டு வரணும். எப்படின்னா திருச்சி நான் முதலே சொல்லிட்டேன் ஜாதி இதுன்னு. அப்போ நான் பெற்ற குழந்தை எனக்கு அடித்து வளைத்து இதை சொல்லணும் கருத்து சொல்ல எனக்கு உரிமை உண்டு. என் உடலிலே வந்து எனக்கு இறைவன் கொடுத்தது என் ஆண் பெண் என் மனைவி நான் சேர்ந்து பெற்று வளர்த்து ஆளாக்குறோம். எங்களுக்கு உரிமை சொல்வதற்கு உரிமை உண்டு. ஆனால் அது ஆவண கொலை இல்லை. ஒற்று போனால் பண்ணிக்கொள். அவங்க என் வீட்டுக்கு ஒத்துக்கணும், இல்லை அவங்க வீட்டுக்கு ஒத்துக்கணும், பிள்ளைகளுக்கு ஒத்துக்கிட்டு எங்களுக்கு ஒத்துக்கிட்ட விட்டுறணும். அதுக்கு ஆவண கொலை வரக்கூடாதுன்னு சட்டத்தை கொண்டு வரணும். தாய் தந்தை ஒப்பு கொண்டால்தான் திருமணம், இல்லை என்றால் இல்லைன்னு கொண்டு வந்தால் ஒரு இது கூட நடக்காது. அது மாதிரி இவங்க கொண்டு வர அரசுக்கு அதில் ஒரு ரூல் உண்டு. இன்றைக்கி மக்கள் கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டப்பட்டு தானே ஓட்டையே மாற்றி போட்டாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, அவர் செய்வார் இவர். எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு வாய்ப்பு இருந்தது. ஜெயலலிதா அம்மா மேலே நம்பிக்கை வச்சாங்க. அந்த அம்மாவுக்கு லாஸ்ட்டு சாகரத்துக்கு முன்னால் தான் ஞான உதயமே பிறந்தது. கடைசி நேரத்தில் நமக்கு அந்த லக்கு இல்லை. அதுக்கப்புறம் உள்ள ஆட்சி மக்களுக்கே தெரியும் எத்தனை கோடி கடன் வாங்கியிருக்காங்கன்ட்டு. இப்போ இவர் வந்து கடனே வாங்காமல் இருக்கிறத மேனேஜ் பண்ணி கொண்டு போனாலே நம்ம போகிறோம்னு நினைக்கிறோம். எங்களுக்கு மக்களுக்கு அங்கே ஏதாவது ஒரு புதுசாக ஓப்பன் பண்ணுறேன் இங்கே ஓப்பன் பண்ணுறேன்னு விளம்பரமே வேண்டாம். எம்எல்ஏக்கும் விளம்பரம் இருக்கக்கூடாது, மினிஸ்டருக்கும் விளம்பரம் இருக்கக்கூடாது. இப்போ சிஎம்முக்கே விளம்பரம் கிடையாது, யார்ட்டையுமே பேசுறது கிடையாது. அவர் தலைமையில் போகிறாரு, அவருடைய வேலையை அவர் பாருக்கு. அவர் கீழே உள்ள அதிகாரியில் சொல்லி என்னென்ன ஒர்க்குன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஒர்க்கை செஞ்சுட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி ஹோம் ஒர்க் தான் கொடுத்துட்ருக்காரு எல்லாருக்குமே. அதனால் கரெக்ட் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பப்ளிக்லேயும் பரவாயில்ல, நல்லா தான் பண்ணுறாங்க. வாட்டர் ஃபெசிலிட்டி இல்லாத இடத்துக்குலாம் வாட்டர் சப்ளை போகுது. ரெண்டாவது காவல்துறைகள் வந்து முன்ன மாதிரி இல்லாமல் முன்னால் பயந்தாங்க யாரையாவது பிடிக்கணும் ஏதாவது செய்யணும்னா. ஏன்னா ரெக்கமெண்டேஷன் எவனுக்காவது ஒரு ஃபோன் அடிப்பான், எம்எல்ஏக்கு அடிப்பான், எம்பிக்கு அடிப்பான். சாதாரண ஒரு வண்டி லைசன்ஸ் இல்லாமல் போனதுக்கு பிடிக்கிறாங்கன்னா கூட எம்எல்ஏ வரைக்கும் போவாங்க. இப்போ அப்படி இல்லை, காவல்துறையை சூப்பராக செய்கிறாங்க, யாருக்கும் பயப்படுறதில்லை. சாதி கொலைகள் பெண்களுக்கு எதிரான அது ஜாதி கொலைகள் இன்னைக்கு இல்லை, அது இன்னைக்கு இல்லை, தொன்று நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும். அது வந்து ஒரே நல்ல மாறுங்கிற மாதிரி இன்றைக்கி ஜென்ரேஷன் மாறுது. இன்றைக்கி எஸ்சி பார்க்குறதில்ல, பிள்ளை பார்க்குறதில்ல, ஐயர் பார்க்குறதில்ல, முதலியார் பார்க்குறதில்ல, செட்டியார் பார்க்குறதில்ல, கோனார் பார்க்குறதில்ல. இன்றைக்கி இல்லை ஜென்ரேஷன். இப்போ இந்த நடந்தது ஆணவ கொலைங்கள இதெல்லாம் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா காலத்தில் உள்ள இது ரிவெஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இன்றைக்கி இருக்கிறவங்க மாறிட்டு தான் வராங்க. அதில் வந்து இது கிடையாது. பழைய நிகழ்ச்சியை வச்சு அந்த பழி வாங்குறது அதுதான் போயிட்டு இருக்கிறது. புதுசாக ஒன்றும் நடக்கிற மாதிரிலாம் இந்த ஆட்சி மேலே குறையெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. அதாவது இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளே சண்டை நடக்கும், வெட்டியிருப்பாங்க, உடனே இந்த கொலை, இந்த ஆட்சியில் கொலைன்னு சொல்ல முடியுமா? அது ஹஸ்பண்டுக்கும் இப்போ ஒய்ஃபுக்கும் உள்ள பிரச்சனை. ஒரு தெருக்குள்ளே ஒரு சண்டை நடக்கும், அது தெரு அந்த 2 காஸ்ட்டுக்குள்ள பிரச்சனை. இதுக்கு முதலமைச்சர் தீர்வு காணணும்னா அவங்க தெருக்குள்ளே ஒற்றுமையாக போனால் தானே. எல்லாத்துக்கும் முதலமைச்சர்னு இப்போ இவங்க சொல்லிட்டு வராங்க. இப்போ எதுவும் அவரால் பேச முடியலன்னு ஆளுக்கு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அது வரதான் செய்யும். நீங்கள் வந்து இப்போ இருக்கிற முதல்ல வந்து பழசை பற்றியே பேசலை. கல்வி, குழந்தைகளுடைய கல்வி, அதுதான் மெயினாக பார்க்குறாரு. எப்படி செயல்படுறாங்க? இப்போ புதுசு தான், கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அவசரப்பட்டு நம்ம இப்போ வியாபாரம் பண்ணுறோம், 10 நாள் வியாபாரம் ஆகலை, 20 நாள் வியாபாரம் ஆகலை, 30 நாள் வியாபாரம், கடையை பூட்டிகிட்டு போக முடியுமா? பொறுத்திருந்து தான் வரணும். 4 பேர் போகணும், 4 பேருக்கு விஷயம் தெரியணும், 4 இடத்துக்கு போனால் தான் வரும். இப்போ நீங்கள் என்ன பேட்டி எடுக்கிறீங்கன்னா சில பேர் பேட்டி எடுக்க பயப்படுவாங்க, வரமாட்டேன்பாங்க. நீ இருந்தாலும் என்ன கேள்வி கேட்பானு. நான் முதல்ல எதுக்கு வந்தீங்கன்னு கேட்கறது கிடையாது, என்ன டாபிக்னு கேட்கறதும் கிடையாது. ஏன்னா எதிர்த்து நம்மள நீ என்ன பேசுறியோ அதுக்கு உனக்கு எதிர்த்து பேச முடியும்.